everyone, welcome to Sense Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிட்சோட பேர் என்னன்னா button hole stitch. So last ரெண்டு வீடியோல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது button hole stitch. So அதுக்கு பேசிக் வந்து Y type stitchும் fishbone stitchும். So அதை பார்த்துட்டு நீங்க நல்லா போட்டு கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. So இப்போ நம்ம பார்க்கலாம் button hole stitch வந்து எப்படி போடுறதுன்னு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கீழே லைன்லேருந்து. ஓகே, இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அங்கேருந்து மேலே போயிட்டு அந்த த்ரெட் அப்படியே கீழே பிடிச்சி இழுக்கிறேன். ஓகே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச். ஸோ லாக் ஸ்டிச் போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. பாருங்கள், அங்கேருந்து அப்படியே கீழே இழுக்கிறேன். இழுத்தோடனே அந்த ஸ்டிச்சு, அதாவது அந்த த்ரெட்டு வந்து அந்த கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்டில் வந்து நிற்குதா, ஸோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம மறுபடியும் ரைட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம தமிழில் பா எழுத்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டிச்சு. தென் மறுபடியும் ரைட்டில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு எடுத்து அப்படியே அங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே லாக் ஸ்டிச் எதுவுமே போட போகிறது கிடையாது. அங்கேருந்து த்ரெட் அப்படியே மெதுவாக இழுத்து ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. அது அப்படியே அங்கே லாக் ஆகிக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா த்ரெட்டு, ஃப்ரேமுக்கு கீழே. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப லூஸாக ஃப்ரீயாக விடணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த கிளாத் எல்லாமே என்ன ஆகும், இழுத்துக்கும். நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டு மேலேருந்து கீழே இழுக்கிறோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இப்போ இழுக்கிறோம் இல்லையா, நீங்கள் டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த கிளாத்தே வந்து சுருங்கிரும் நடுவில். நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ரொம்ப லூஸாக விட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க கையை கீழே. ஓகே, விட்டுட்டு இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இழுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு நம்ம முடிச்சிடுறோம். இந்த மாதிரி ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.